இன்றைக்கு உங்க முன்னாடி இந்த மாசம் நிற்கும் போது நான் நம்புறேன், அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல செய்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். செய்த வேலைக்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் தந்தார். எனக்கு ஆண்டவர் செய்வார், ஆனால் உங்களுக்கு எப்படி கர்த்தர் செய்ய மாட்டார்? நான் நம்புகிறேன், செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் அற்பமாய் பார்க்கலாம். ஆனால் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை பரலோகம் ஆசையாய் தான் பார்க்கிறது. உங்க கையிலே இருக்கிற தரிசனத்தை, உங்க கையில இருக்கிற வேலையை, உங்க கையில இருக்கிற ஊழியத்தை எத்தனை பேர் வேணாலும் அற்பமா பார்க்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தூக்கு நூலை அற்பமாய் அல்ல, ஆச்சரியமாய் பார்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய தொழிலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிர் கொடுக்கிறார். அற்பமான ஆரம்பம் அது ஆசீர்வாதமான முடிவாய் மாறும். அற்பமான இந்த ஆரம்பத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் அதற்கு நேராக இருக்கிறது. வாலிப தம்பி, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். தங்கச்சி ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். அவமானப்படுத்துவாங்க, ஆனா நீங்க அந்த இடத்துல உறுதியா நீங்க நிக்கணும். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடும், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கிறது. நான் கிரியை செய்வேன், நான் வேலை செய்வேன், நான் உற்சாகமாய் இருப்பேன், நான் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த வாய்ப்பையும் நான் தவற மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஏன்னா என்னை பார்க்கிற ஒரு தேவன் எதை பார்க்கிறாரு? என்னை பார்க்கிற தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே அவருடைய கண்ணு எங்க போகுது அப்படின்னு சொன்னா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற,